ஹாய் ஆல். ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு செய்யுள். அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதை பார்க்கலாமா? மணி அப்படின்னு ஒரு பையன் ஒரு பள்ளிக்கூடத்தில படிச்சுட்டு இருக்கான். நல்லா படிக்கிற பையன், நல்ல திறமை இருக்கிற பையன். ஆனா என்ன ஒண்ணுன்னா, பரீட்சைக்கு மொத நாள் தான் படிப்பான். அடிக்கடி உட்கார்ந்து படிக்கிற பழக்கம் கிடையாது அவனுக்கு. அதே மாதிரி பரீட்சைக்கோ, வீட்டு பாடம் குடுத்தாங்க அப்படின்னா, நண்பர்கள் கிட்ட இருந்து வாங்கி எழுதுவான். நண்பர்கள் எழுதினத பார்த்து எழுதுவான். நண்பர்களோட பென், பென்சில் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வாங்கி எழுதுறான். எந்த ஒரு முயற்சியுமே எதுக்குமே எடுக்காம இருந்தான். அ அவங்க நண்பர்களும் அவனுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா போக, போக, போக இவன் இப்படியே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சமயத்துல நண்பர்களும் பண்ணல அவனுக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு பரீட்சை ரொம்ப மோசமா எழுதிடுறான். நல்லாவே எழுதல. போய் அவங்க அம்மாகிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறான். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, "உனக்கு படிக்கக்கூடிய திறமை இருக்கு. உனக்கு எழுதக்கூடிய திறமை இருக்கு. உனக்கு இந்த திறமை இருக்கிறப்ப, எதுக்கு நீ இன்னொருத்தங்கள சார்ந்து இருக்க? நீ டெய்லி உட்கார்ந்து படி. டெய்லி எழுது. எழுத பழகிக்கோ. தெரியலையா? உங்க ஆசிரியரை கேட்டு, உதவி கேட்டு, நீ அத எப்படி சரி பண்ணணும்னு பாரு." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனுக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த நாள்ல இருந்து டெய்லி மணி படிப்பான். டெய்லி எழுதி பார்ப்பான். தெரியாதத ஆசிரியர்கிட்ட கேட்டு கத்துப்பான். வரப்போற ஒரு பரீட்சைக்காக அவன் ரொம்ப ஈடுபாடோட முயற்சி பண்ணி படிச்சான். பரீட்சை ரொம்ப நல்லா எழுதுனான். ரொம்ப நல்ல மதிப்பெண் எடுத்தான். அப்பதான் அவங்க அம்மா சொன்னது அவனுக்கு புரிஞ்சுது. அதுதான் ஏற்பது இகழ்ச்சி. அதாவது ஒருத்தங்க கிட்ட நம்ம கையேந்தி இருக்கக்கூடாது. ஒருத்தங்கள நம்ம எதுக்காகவும் எப்போதும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அதாவது மத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. நம்மளோட முயற்சி தான் நம்மளோட முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்கும். நன்றி.